உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நூக்காலம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நூக்காலம்மன் ஆலயத்தில் புதிதாக 3 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு ஆலயத்திற்குள் 27 நட்சத்திரங்கள் மற்றும் நவகிரக ராசி மண்டலம் பிரதிஷ்டை செய்து ஆலய திருப்பணிகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 2 நாட்களாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி பூஜை, கோ பூஜை, வாஸ்து சாந்தி, பூரணாசுதி, யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 8 மணி முதல் நாடி சந்தானம், சத்வார்ச்சனை, பூரணாசுதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் சிவாச்சாரியார்கள் தலைமையில் இசைமேள வாத்தியங்களுடன் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து விமான ராஜகோபுரத்தின் மீது புனித கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து தீப ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உத்திரமேரூரை சுற்றியுள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர்.